கூட்டணிக்கு தாவுகிறதா பாமக? பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியிலா? முதலமைச்சரையும் அமைச்சர் ஆதவர்ஜுனாவையும் புகழ்ந்த அன்புமணி. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்குல இன்னைக்கு அகில இந்திய சீனியர் ரேங்கிங் பேட்மிண்டன் போட்டியோட தொடக்க விழா நடந்துச்சு. இதுல அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் பாமக தலைவர் அன்புமணியும் கலந்துகிட்டு ஒன்னா பேட்மிண்டன் விளையாடினாங்க. மேடையில பேசின பாமக தலைவர் அன்புமணி, இதுவரை தமிழ்நாடு எத்தனையோ விளையாட்டுத்துறை அமைச்சர்களை பார்த்திருக்கு. ஆனா அமைச்சர் ஆதவர்ஜுனா தனித்தன்மையோடு நடந்து கொள்கிறாரு. கீப் கோயிங் அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுனாவின் வித்தியாசமான அணுகுமுறை மற்றும் மாற்றத்தை வரவேற்க வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா தான் நம்ம பார்க்கணும். இட்ஸ் a completely different initiative. இதுக்கு முன்பு எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. ஆனால் ஒரு யூனிக், ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கீப் கோயிங். ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சம்பந்தம். அடுத்ததா போதைப் பொருளுக்கு எதிரா முதலமைச்சர் விஜய் மாரத்தான் போட்டியில கலந்துகிட்டு ஓடுனதையும் பாராட்டி பேசியிருந்தாரு. ஆனா இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ட்விஸ்டும் வச்சிருக்காரு. அது என்னன்னா, கட்சி தொடங்கி இன்னைக்கு 38வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிற பாமகவுக்கு இந்த ஆண்டு புதிய தொடக்கமா அமையும். இந்த வருஷத்துல அரசியல்லையும் சமூக நீதியிலையும் இன்னும் பல சாதனைகளை படைக்க போகுது அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சமீபத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும்போது பாமக தாவேக கூட்டணியில அங்கம் வகிக்க போகுதா, என்டிஏ கூட்டணியில இருந்து விலகுதா அப்படின்னு ஒரு புதிய சந்தேகத்தை கிளப்புது. ஆனா என்டிஏ கூட்டணி கட்சிகள் யாரையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம்னு தாவேக தரப்புல பலமுறை கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.